இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு கடனை வாங்கி வைத்து விட்டது அப்படின்னு எடப்பாடி ஐயா குமுறினார்ல. என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, ஆதாரம் இருக்கு, யாரு கடன் வாங்கினா யாரு அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம தங்கம் தென்னரசியா சொன்னார்ல. முதல்ல அதை ஒருட்டு பார்த்துட்டு வந்திருக்க. அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த crores இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை. தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு. இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே, அந்த ஆட்சி இல்ல, நீங்க சேர்ந்திருக்கீங்க. சேர்ந்த காட்சியினால தான் அந்த ஆட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவையிலே சொல்வேன், 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது 14வது நிதிக்குழுவின் பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது. அதனால்தான் நம்ம நிகர பொது கடன்களை பார்வையில் சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது 32% கீழே குறைந்திருக்கிறது. ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவல்யூஷன்ல இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடுகள் வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத் தருவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும்.